வணக்கம் மக்களே. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி இன்னொரு புதிய இன்ஃபர்மேஷனை சொல்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து ஸ்டார்பக்ஸ். ஸ்டார்பக்ஸ் காஃபி கம்பெனி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் எப்படி வந்து இவ்வளோ பெரிய கம்பெனியாக இருக்கான், இத்தனை வருஷமாக இருக்கான், லாபகரமாக எப்படி ரன் பண்ணுறான் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து நான் சொல்ல போகிறேன். அதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற மந்த்ராஸ் வந்து ஒரு 3 மந்த்ராஸ். ஒன்று வந்து கனெக்ஷன், இன்னொன்று வந்து கம்ஃபர்ட்னஸ், அண்ட் மூணாவது வந்து பிராண்டிங் ஆர் ஸ்டேட்டஸ். ஸோ இது 3 தான் அவங்களுடைய மந்த்ரா. அதில் கனெக்ஷன் அப்படின்றது என்னென்னா, நீங்கள் ஸ்டார்பக்ஸ் காஃபி போனீங்கன்னா அங்கே நீங்கள் உங்களுடைய காஃபியை கேட்டிங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் பேரை கேட்டு அந்த கப்பில் உங்களுடைய பேரை எழுதிட்டு அதை வந்து உங்கள் நேமை கூப்பிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இப்போ நமக்கு தெரியாத ஒருத்தங்க நம்ம பேரை கூப்பிட்டா நமக்கு பிடிக்கும் தானே. ஸோ அந்த மாதிரியான ஒரு மெத்தட் தான் அது. தட் இஸ் கால் கனெக்ஷன். ஸோ இதை நம்ம ஊர்லேயும் இதை வந்து ரொம்ப காமன். எப்படின்னா, இப்போ நீங்கள் ரெகுலராக ஒரு டீ கடைக்கு போகிறீங்க அப்படின்னா, அந்த டீ கடை அண்ணன் வந்து நம்ம போன உடனே நம்ம என்ன சொல்ல, வா தம்பின்னுவார், இல்லைனா சம்டைம்ஸ் வா அண்ணான்னுவாங்க, இல்லைனா மாமா மச்சான் கூட சில பேர் கூடுவாங்க க்ளோஸாக இருக்கிறவங்க. உங்களுக்கு என்ன டேஸ்ட்டு, ஸ்ட்ராங்காக வேணுமா லைட்டாக வேணுமா, எவ்வளோ சுகர் வேணுன்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்க மைண்டில் வச்சுருப்பாங்க, மெமரியில் இருக்கும். நீங்கள் போன உடனே 5 நிமிஷத்தில் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த டீயை எடுத்து உங்ககிட்ட கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த கடையை விட்டு வேறு எங்கேயுமே போக மாட்டீங்க. ரெகுலராக அவர்கிட்ட எல்லோரும் பேசுவோம், பழகுவோம் எல்லாருக்கும். பட் அவர் உங்கள் பேரை கூப்பிடுவார் சம்டைம்ஸ், இல்லைனா ஒரு உறவு முறை வச்சு உங்களை கூப்பிடுவார். அது வந்து ஒரு கனெக்ஷனை உண்டு பண்ணும். அந்த டீ கடையோடையும் அந்த அண்ணனுடையும் நமக்கும் ஒரு கனெக்ஷன் உண்டு பண்ணும். இந்த மாதிரியான ஒரு மெத்தட் தான் வந்து இவங்க கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி வச்சு யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் உங்களை பேரை வச்சு கூப்பிடுறது. ரெண்டாவது வந்து கம்ஃபர்ட்னஸ். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஸ்டார்பக்ஸ் போனீங்கன்னா நோட் பண்ணுங்கள், அங்கே எங்கேயுமே வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் சேரோ இல்லை பிளாஸ்டிக் ரிலேட்டடான ஃபர்னிச்சர் அது மாதிரி எதுவுமே இருக்கவே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்டில் தான் இருக்கும். வுட்டில் சோஃபா இருக்கும், வுட்டில் சேர் இருக்கும், எல்லாமே ஹெவி ஃபர்னிச்சர்ஸாக இருக்கும். அதுக்கு ரீசன் வந்து அது உங்களுக்கு வீடு போல் உங்களை ஃபீல் பண்ண வைக்கிறது. தட் இஸ் கால் கம்ஃபர்ட்னஸ். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே போய் உட்கார்றவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப நேரம் உட்காந்துருப்பாங்க. இப்போ நம்ம ஊரில் 5-10 மினிட்ஸ்க்கு மேலே உட்கார மாட்டோம், டீ கடைக்கு போனாலும் வேறு எங்கே போனாலும். ஆனால் இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹவர்ஸ் உட்காருவாங்க, 2 காஃபி குடிப்பாங்க, 3 காஃபி குடிப்பாங்க. அதனுடைய அளவுமே மிக பெருசாக இருக்கும். அதையும் மீறி அதை வந்து அவங்க குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, அவங்களுடைய சேல்ஸை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றதுக்காக இந்த கம்ஃபர்ட்னஸ். ஸோ இந்த 3வது வந்து பார்த்திங்கன்னா பிராண்டிங் ஆர் ஸ்டேட்டஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க ஒரு கடையுடைய இன்னொரு காம்படிட்டர் இருக்கான் அப்படின்னா, அவனை விட விலை கொஞ்சம் கம்மியாகவோ இல்லை ஈக்குவலாகவோ இருந்தால் தான் விற்க முடியும் அப்படின்ற மித்தை வந்து உடைச்சிட்டு, இவங்க காஃபி எப்பயுமே அதிகமாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் மக்கள் அங்கே போவாங்க. அதுக்கு வந்து அவங்க வந்து மார்க்கெட்டிங்கை நல்லா பண்ணுவாங்க. அதை வந்து என்ன ஆச்சுன்னா, நாளடைவில் அது ஒரு ஸ்டேட்டஸ் ஆயிடுச்சு. ஸ்டார்பக்ஸ் காஃபியில் போய் குடிக்கிறது வந்து ஒரு ஸ்டேட்டஸ் ஆயிடுச்சு. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, டீனேஜர்ஸ் அபவுட் 10 இயர்ஸ் இந்த மாதிரி கிட்ஸ் வந்து ஸ்டார்பக்ஸை வந்து ஒரு ஸ்டேட்டஸாகவே நினைப்பாங்க. அவங்க வேறு எந்த கடைக்குமே போக மாட்டாங்க. இவங்களும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ட்ரிங்க்கு அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த 3ம் வந்து கனெக்ஷன், கம்ஃபர்ட்னஸ் அண்ட் தென் பிராண்டிங் ஆர் ஸ்டேட்டஸ். இது 3ம் ஒரு மந்த்ராவாக யூஸ் பண்ணி அவங்க வந்து நம்மளை சைக்காலஜிக்கலாக தான் அனுப்புவாங்க. அவங்க வந்து ஹியூமன் சைக்காலஜியை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க வந்து செல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த இன்ஃபர்மேஷனை அவங்க எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்க இதை பற்றின ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு மனுஷனுக்கு ஒரு ஹேபிட்டை எப்படி வந்து கண்டினியூ பண்ண வைக்கலாம், இயர்ஸ் அண்ட் இயர்ஸாக கண்டினியூ பண்ண வைக்கலாம் அப்படின்றது தான். யூஎஸில் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஆன் த வேல ஸ்டார்பக்ஸ் காஃபியில் நிறுத்தி காஃபி வாங்கிட்டு காஃபி கப்போடு தான் ஆஃபீஸ்க்குள்ளேயே நிறைய பேர் வருவாங்க. இது வந்து ஒரு ஸ்டேட்டஸாகவும் ஆயிடுச்சு. அது வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு நாளடைவில் ஒரு ஹேபிட்டாகவும் மாறிடுது. இதை இயர்ஸ் அண்ட் இயர்ஸாக நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, அது நல்லது கெட்டதுன்றதெல்லாம் இல்லை. அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து நிறைய செல் பண்ணணும், ஒரு குவார்ட்டருக்கும் இன்னொரு குவார்ட்டருக்கும் நான் ப்ராஃபிட்டை காட்டணும் அப்படின்றது மட்டும்தான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. அதுக்கு வந்து இதை எப்படி உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறது, இந்த ஹேபிட்டை எப்படி ஃபார்ம் பண்ண வைக்கிறது, அதை எப்படி வந்து பல வருடங்களாக அதை கண்டினியூ பண்ணுறது அப்படின்றத இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்க. அதுக்கு நிறைய ரிசர்ச்சும் பண்ணுவாங்க. ரிசர்ச்சும் பண்ணி ஒரு ஃபியூ இயர்ஸ் ஒன்ஸ் சின்ன சின்ன மாடல்ஸை மாற்றுவாங்க. அவங்க வந்து உங்களை சைக்காலஜிக்கலாக தான் அணுகுவாங்க. இந்த ஸ்டார்பக்ஸ் காஃபின்ட்டு இல்லை,
ஸோ எந்த கம்பெனியாக இருந்தாலும், எந்த சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸாக இருந்தாலும் அவங்க வந்து இந்த சைக்காலஜிக்கலாக பீப்புளை அணுகி செல் பண்ணுவாங்க. அது வந்து நமக்கு தெரியவே தெரியாது. நமக்கு ஏன் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறோம், எப்படி இது கண்டினியூ ஆகுது அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. இது மட்டும் இல்லை, ஒரு சிகரெட்டோ இல்லை வந்து ஒரு ஆல்கஹாலோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது ஃபேசினேட்டிங்காக தான் இருக்கும். நம்ம பார்க்கறதுக்கு ஃபேசினேட்டிங்காக இருக்கும். ஆனால் வந்து அது நமக்கு நல்லதா கெட்டதான்றதை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. அதை வந்து நாம் புரிஞ்சிக்கணும். ஸோ இப்போ நமக்கு ஏதோ ஒரு பழக்கத்தை வந்து கண்டினியூ பண்ணுறோம். அது ஒரு நல்ல பழக்கமாக இருந்தால் பிரச்சனை இல்லை, கெட்ட பழக்கமாக இருக்குது, ஆனால் அதை நம்ம கண்டினியூ பண்ணுறோம். அதை வந்து குறைச்சிக்கணும் இல்லை நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணணும். அப்படின்னா நாம் சைக்காலஜிக்கலாக சில இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும். இந்த பழக்கம் எப்படி உண்டாகுது, இந்த ஹேபிட் எப்படி உண்டாகுது, இந்த ஹேபிட் சேஞ்ச் எப்படி பண்ணுறது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை நாம் தெரிஞ்சாதான் நாம் வந்து இதை பிரேக் பண்ணுறதுக்கும் இல்லை குறைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகம். இல்லைனா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எவ்வளோ காஃபி குடிக்கணுன்றதை அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க, இல்லை நாம் எவ்வளோ ஆல்கஹால் குடிக்கணுன்றதை அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம பிரேக் ஆகணும்னா நம்ம வந்து ஹியூமன் சைக்காலஜி பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஹேபிட்னா என்ன, ஹேபிட் சேஞ்ச்னா எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஒரு சோஷியல் மீடியாலேயோ ஒரு ரீல்ஸோ இல்லை வந்து ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு இல்லை வேறு எங்கே தேடினாலும் அங்கே வந்து உங்களுக்கு செல் பண்ணுறதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் அதிகமாக இருக்கும். இதை வந்து உங்களை எப்படி வந்து மாற்றுறதுன்ற இன்ஃபர்மேஷன் நீங்கள் எங்கெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. புக்கில் மட்டும்தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும், ட்ரூத்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியான சில புக்ஸை வாங்கி நீங்கள் படிக்கணும். நீங்கள் முதல்ல இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்க முடிய நிறைய சான்சஸ் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான புக் அப்படிதான் இது, தி பவர் ஆஃப் ஹேபிட். இந்த புக்கு நான் இப்போ சொன்னது வந்து இந்த புக்கில் இருக்கிற ஒரு 5% ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான். இதில் வந்து இந்த மாதிரியான ஹேபிட்ஸ் பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன், சைக்காலஜி ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன், எப்படி வந்து பிஸ்னஸ் வந்து ரன் ஆகுது, எப்படி வந்து இதெல்லாம் நடக்குது, நாம் வந்து நம்மளை எப்படி நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை இந்த மாதிரியான புக்ஸில் வந்து உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கலாம். நீங்களும் புக்கை படிங்க. ஒரு நாளைக்கு 5-10 மினிட்ஸ் படிச்சிங்கன்னா போதும். இல்லைனா உங்களுடைய கிட்ஸையும் வந்து ஒரு 5-10 மினிட்ஸ் படிக்க சொல்லுங்கள், இல்லை 2 பேரும் சேர்ந்து கூட படிக்கலாம். ஸோ நாளடைவில் அந்த டைம் வந்து உங்களுக்கு கூடிக்கிட்டே போகும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரியான முக்கியமான இல்லை ட்ரூத்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா புக்கை தவிர நீங்கள் வேறு எங்கேயுமே போய் தேட முடியாது. மறுபடியும் சொல்கிறேன், இந்த புக்குடைய பேர் வந்து தி பவர் ஆஃப் ஹேபிட். ஸோ எல்லாரும் புக்கு படிங்க, பயனடைங்க. நன்றி.